ஒரு இளம் காதல் ஜோடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காதல் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அந்த காலே ஆரம்பிக்கிற ஜோடிகள். இப்படிலாம் பண்ணாதீங்க பிக் பாஸ். எனக்கு ஃபீலிங்ஸ் வருது பிக் பாஸ். கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எனக்கு அது லவ் வர முடியலடா அவங்களுக்கு. நாங்க ஒன்லி ஃபேன்ஸா பாக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு கொஞ்சம் தனியா காட்டுறீங்களா அப்படின்னு. அதை மட்டும் காட்டுங்க, எங்களுக்கு ஷோவே வேணான்னு ஆசைப்படுறேன். அதாவது 60 கேமரா இருக்கும் ஏரியாவுல எல்லாரும் தீர்ப்பு முடிஞ்சு எல்லாரும் வெளியில போறத நோட் பண்ணி அந்த அந்த இடத்துல கேமரா இல்ல அப்படின்னு நோட் பண்ணி, அதாவது இந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு கேமரா இருக்காதுன்னு நோட் பண்ணி அதெல்லாம் பிளான் பண்ணி அவங்கள கூட்டு போயிட்டு கமுர்தீனை வெளியில கூட்டு போய் உள்ள இழுத்து டோரை இப்படி சாத்தி இறுக்கி அணைச்சு ஒரு கரும்பு நடக்கும் போது என் மைண்ட் வாய்ஸ், அண்ணே கவருது அண்ணே, ஐயோ. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ. பிக் பாஸ் சீசன் 9 இன்று 68ஆம் நாள் எப்படி கழிந்தது என்று உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் சொல்லுங்க நன்னை. இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு சூப்பர் எபிசோடு, சூப்பர் கண்டென்ட். இந்த கோட் டாஸ்க் வந்து ரொம்ப அருமையா எல்லா கண்டஸ்டன்ட்டும் தன்னுடைய 100% கொடுத்து, அந்த கோர்ட் கேஸா இருக்கட்டும், அந்த கோர்ட் நடந்த விதமா இருக்கட்டும், அந்த டெக்கரம் ஃபாலோ பண்ண விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வாவ். அதாவது ஒரிஜினல் கோர்ட்டு கூட அந்த அளவுக்கு இதா நடந்திருக்காது. ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி வாங்குற காசுக்கு பேசினாங்களா, பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்காங்களே. என்னதானே நடக்குது? என்னதான் நடக்குதுன்னா என்னதான் நடக்குது? 2 விஷயம் மட்டும்தான் நடக்குது. எனக்கு தெரியுமே தனுஷ் என்ன சொல்றீங்க, எனக்கு தெரியுமே. அது மட்டும்தான் நடக்குது, வேற ஒண்ணும் நடக்கல. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் டெய்லி நாளுக்கு நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ள இருக்க அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அது ஒண்ணு நடக்குது. இன்னொரு விஷயம், நாள் ஆக ஆக மக்களுக்கு பிபி அதிகரிச்சுட்டே போகுது, அது ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, சோ இப்ப நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். சோ கமருதீனும் பார்வதி அவர்கள் மேல அந்த மொத்த வீடும் வன்மத்தை கொட்டுறாங்க தனுஷ். பாவம், என்னடா செஞ்சாங்க? ஒரு இளம் காதல் ஜோடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா காதல் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அந்த காலே ஆரம்பிக்கிற ஜோடிகள். பேரே தெரியல. போயிட்டு இருக்காங்களே, இப்ப லவ்வுக்கும் காதலுக்கும் நடுவுல இருக்கிறதுனால காதல்ல தள்ளிட்டு காலை வச்சிடலாம். பாதி தூரம் போனதுனால ஓகேவா? சோ அது வந்து ஜூன் போறதுனால பிரச்சனை இல்லை, அதனால அதை நம்ம பொறுமையா பேசுவோம். ஓகேவா? சோ இந்த பாதி தூரத்துல போற இந்த கண்டென்ட்டுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தனுஷ். அவங்க வந்து இன்னைக்கு பார்வெல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? she was emotionally down. இப்படிலாம் பண்ணாதீங்க பிக் பாஸ். எனக்கு ஃபீலிங்ஸ் வருது பிக் பாஸ். கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எனக்கு அது வர முடியலடா அவங்களுக்கு, வார்த்தை வரலடா அவங்களுக்கு. அபிராமி அபிராமின்ற ஃபீல் பண்ணி எமோஷனல் கட்டுப்படுத்த விடாதீங்க. எங்களை ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு ஏன் இந்த டார்ச்சர் தரீங்க? ரெண்டு பேர் நாங்க வந்து லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவுல என்ன இருக்கு கண்டுபிடிக்க வேணாமா? அது கண்டுபிடிக்கத்தானே நான் உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன். எங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரிஞ்சுங்க பிக் பாஸ். விலக்கு எடுத்துட்டு பின்னாடியே வந்துருங்க அப்படின்றார். அப்படி என்னதானே ஃபீலிங்ஸ் எனக்கு புரியலையேனே. காலையில நீங்க 24/7 ஓபன் பண்ணா பார்வதி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கடா. என்னன்னு? அச்சாக்கியா பிராமிஸ் தியா, அதுதான் மேட்ரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு நாள் கமருதீன் கூட சேர்ந்த அச்சாக்கியாவ நீ மன்னிச்சிருமா, நீ ஃபீல் பண்ணாதம்மா, இனிமே நான் தனியா இந்த கேம் ஆட போறோமா. அப்படியா? மனைவி வெளியில வரப்போதுமா அப்படின்னு ஓரமா உட்காந்து தனியா அழுகுறாங்க. எப்பயும் போல கண்ணுல தண்ணி வராது, அதை விட்டுருவோம். அது எமோஷனல் ஃபீலிங். சூப்பரான கண்டென்ட். ஏன் 1 hourல போடல அவங்க?
ஏன்னா அது வந்து அவங்க நம்மள பிராங்க் பண்ணாங்கன்னு சேனலுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் 1 ஹவர் எபிசோட கட் பண்ணிட்டாங்க. சும்மா சொன்னேனே. அதுக்கப்புறம் அட்டாக்கியா கிஸ்கியா அடுத்து வந்துச்சு. வெயிட் பண்ணு. புரியல. இது என்ன பிக் பாஸா இல்ல என்ன என்ன இப்ப என்ன ப்ராப்ளம்னா 2 டைப் ஆஃப் வெரைட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப வந்து ஒரே பிரச்சனையா இருக்குடா. இந்த ஹாட்ஸ்டார சப்ஸ்கிரைப் பண்ண 2 பேரும் இப்ப நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா இன்னைக்கு இருந்துச்சு சோசியல் மீடியாவே. அதுல ஒரு தரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கமுரு பார்வதி கண்டென்ட்டை எங்களுக்கு காட்டாதீங்க, இது எங்களுக்கு தேவையில்லை, அவங்க என்ன கருமாந்திரமோ வீட்டுக்குள்ள பண்ணட்டும், அதை எங்களுக்கு எடிட் பண்ணி எங்களுக்கு வந்து ஷோவை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சைட் ஆஃப் கும்பல். இன்னொரு சைட் ஆஃப் கும்பல் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தான் கமருதீன் பாரு கண்டென்ட் வேணான்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் சார் அதை காட்டுறீங்க, நாங்க ஒன்லி ஃபேன்ஸா பாக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் தனியா காட்டுறீங்களா அப்படின்ற, அதை மட்டும் காட்டுங்க, எங்களுக்கு ஷோவே வேணான்னு ஆசைப்படுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஹாட்ஸ்டார் அதை காட்டுவாங்களா இல்ல இவங்களுக்கு இதை காட்டுவாங்களா அப்படின்றதா இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய டிபேட் காலமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க காட்டுறதெல்லாம் பார்த்தா வீக்கெண்ட்ல ஒரு தரமான சம்பவம் காத்து கிடக்குது போலயே. ஏன்னா இத்தனை விஷயத்த காட்ட மாட்டாரு பிக் பாஸ். இன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயம் எல்லாமே காட்டினாரு, மைக் மாட்டுங்கன்றத சொல்றாரு, மறுபடியும் அவங்க வந்து மறைச்சு பேசுறதையும் காட்டுறாருன்னா, அப்ப வீக்கெண்ட்ல ஒரு கதறல் கன்ஃபார்ம். ஒரு வேற லெவல். அதாவது போன வாரம் அவர் காட்டுவாருன்னு நம்ம சொன்னதை இந்த வாரம் காட்டுறாரு. இந்த வாராச்சும் காட்டட்டுமே. கண்டிப்பா நாளை ஒரு அபாரமான ஒரு அற்புதமான ஒரு வீக்கெண்ட் எபிசோட் வெயிட்டிங்னே. நம்புவோம். அப்புறம் வீக்கெண்ட் எபிசோட பார்த்துட்டு வெம்புவோம். நம்மளுக்கு பழகிருத்தோ பழகிருச்சு. சரி, இப்படி இருக்கும் பட்சத்துல தனுஷா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2 கூட்டம், இதுல 2வது கூட்டம் யாரா, நீ யாரால அவன் ப்ரொஃபைல்ல போனா சப்போர்ட்டர்ஸ், they are not supporters, they are PR gangs, PR group. PR கிடையாதுடா, உனக்கு அது புரியல தனுஷா, அது பர்சனல் ரெக்கார்டிங் கண்டென்ட், அது வேற PR. எத்தனை பேர் இன்னைக்கு ஏக்கத்தோட தாக்கத்தோட இருக்காங்க தெரியுமாடா உனக்கு தம்பி? அத்தனை பேரோட ஏக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த லவ்வுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவுல ஒன்று இருக்கு தெரியுமா? அது என்னதான்னு சொல்லுங்களேன்பா. அது எப்படி சார் இருக்கும், அத நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாண்ணா இப்படி சொல்லு, இல்லன்னா இப்படி சொல்லு, அது என்ன இப்படி? ஐயோ புரியலையே இவங்க பண்ற விஷயம். அவங்க சொல்லி ஒத்துக்கிட்டு லவ் ஆச்சு பண்ணட்டுமே, ஏதோ ஒண்ணு ஒத்துக்க மாட்டிருக்காங்களே. அது ஏன்டா ஒத்துக்கணும்? வெளியில இருந்தாலும் ஒத்துப்பாங்க தனுஷ். பார்வதி இஸ் a real player, அவங்க இருந்தாதான் ஒத்துப்பாங்க, அவங்களா அதுல இல்ல. அவங்க ஆக்ஷன்ஸ்லாம் அப்படித்தானே இருக்கு. எது ஆக்ஷன்ஸ்? அதாவது 60 கேமரா இருக்கும் ஏரியாவுல எல்லாரும் தீர்ப்பு முடிஞ்சு எல்லாரும் வெளியில போறத நோட் பண்ணி அந்த இடத்துல கேமரா இல்ல அப்படி நோட் பண்ணி, அதாவது இந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு கேமரா இருக்காதுன்னு நோட் பண்ணி அதெல்லாம் பிளான் பண்ணி அவங்கள கூட்டு போயிட்டு கமருதீனை வெளியில கூட்டு போய் உள்ள இழுத்து டோரை இப்படி சாத்தி இறுக்கி அணைச்சு அங்க கேமரா தெரிஞ்சு. ஏன்னா 24/7ல கமருதீனோட இந்த டிஷர்ட்ல லிப்ஸ்டிக் கரை போயிருமான்னு பார்வதிட்ட போய் கேக்குறாரு. புரியலையே எனக்கு. அதுக்கு முன்னாடியே கோர்ட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கண்ணால பேசிக்கிறாங்க 24/7. பிளானிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓ மை காட் தம்பி, நீ அத பார்க்கணும். அவங்க சிக்னல் தர்றது என்ன, இங்க அக்னாலஜ்மெண்ட் என்ன, ஓ மை காட், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் மேன். அங்கேயே பிளானிங்ஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. இரவு 10:30 மணிக்கு தீபாவளி பரிசு காத்திருக்குன்ற மாதிரி அங்க ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா கருமம் இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம மைண்டு, அண்ணே கமருதீன் அண்ணே, ஐயோ அதையே ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா கமருதீன் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எக்ஸ் மாதிரி இருக்கீங்க, பார்வதி ஒய்ஃப், கமருதீன் எல்லா பிட்டையும் போட்டாரு. அததான் இவர் போய் திவாகர் கிட்ட பார்வதி சொல்லுவாங்க, பா என்ன அவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான், அவன் என்கிட்ட வரலாம், அவன் ஒரு மாதிரி பண்றான்னு சொல்ல அப்படின்ட்டு நான் வந்து அண்ணே கமருதீன் அண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் வாய்க்காவதுண்ணே அப்படின்னு சொன்னான்.
ஆக்சுவலா கமருதனுடைய காதல் சொல்ல முடியாது, அது காதல் கிடையாது. சொல்லாத அது வந்து என்ன அப்படின்னா காதல பாதி நட்புல பாதினா இட்ஸ் காப்பு ரிலேஷன்ஷிப், டப்பு ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வராங்களோ. சரி, நாம அது அப்புறம் பேசுவோம். அதை நம்ம அப்புறம் டைல்யூட் பண்ணி டைசெக்ட் பண்ணுவோம். இப்ப கண்டென்ட் என்ன அப்படின்னா, கமருதீன் வந்து திவாகர் கிட்ட அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, கமருதீன் அவர்களை பத்தி நிறைய பேசிட்டாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி ஆகுது. இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரியில கமருதீனுக்கு மேட்டர் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த லவ் ட்ராக், அந்த எமோஷனல் ட்ராக்கை இவங்க கொண்டு போய் கமருதீன் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லி கமருதீனை கூட வச்சுக்கிறாங்களோ ஒரு பாடி கார்டா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சோசியல் மீடியால இருக்கு. அதனாலதான் அவங்க காதல்னு அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியலையேனே. ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றாங்களோ, அதாவது இவங்க தாட்ல இவங்க கேமரா கமருதீனை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படின்றது இந்த பக்கம் இருக்கு. ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதுல உண்மைத்தன்மை இருக்கு இல்லைன்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தனியா அவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே அமீரன் பாவனியா மாறிட முடியாது தனுஷ். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை பேரும் காதல் தான் சொன்னாங்க. லாஸ்ட்லியா கிட்ட இருக்கும்போது காதல் தான் சொன்னாரு கவின். நாம அவங்கள கலாய்க்கல, காதல் சொன்ன வார்த்தையை நம்ம கலாய்க்கல. நாம கலாய்ச்சதெல்லாம் யாரு? அசல் கோளாறு நிவாஷினி, நிக்சன், ஐஷு. ஏன்னா இதெல்லாம் காதல்னு ஓப்பனா சொல்லல. சொன்னா நம்ம ஏன் அதை போய் கண்டுக்க போறோம்? மணிகண்டன் ரவீனாவை நம்ம கண்டுக்கிட்டோமா? ஏன் பண்ணல? ஏன்னா அவங்க காதல்னு சொன்னாங்க. தெரியும் பட்சத்துல இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிற விஷயத்த ஏன்டா எங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்ற கோவம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. டிவியில குழந்தைகள் பாக்குற இடத்துல அதை பண்ணவே முடியலன்ற கோவம் இருக்கு. சரி, இப்ப சில பேர் டிவியில தான் ஒளிபரப்பாவல 24/7. இன்னைக்கு மொபைல் போன் இல்லாத குழந்தைகளே கிடையாது. 18 வயசுக்கு 15 வயசு 12 வயசுலயே இப்ப மொபைல் போன் வாங்கி கேக்குறாங்க. அது இல்லாம ஹாட் ஸ்டார் எல்லாருமே பாக்குறாங்க. அண்ட் பிக் பாஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆமா, நான் வீடியோஸே பாக்குறோம். அதுல 60 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னா அதுல ஒரு 5 குழந்தை அதை பாக்குதுன்னா அந்த 5 பேர் 60 குழந்தை கிட்ட என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹாட் ஸ்டார்ல என்ன நடந்துச்சு? அலக்கா இந்த அண்ணன் அப்படின்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம எமோஷனுடைய அந்த ப்ராப்ளம்ல டிராவல் பண்ற இந்த இருவரையும் காப்பாற்றுங்கள் பிக் பாஸ் அவர்களே. அவங்க வந்து ஒரு மருத்துவ முத்தம் நடக்காதான்னு ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க போல, எனக்கு புரியல. அதெல்லாம் நடந்து மைக்ல சத்தம்லாம் கேட்டுருச்சு. அது ஓரமா வச்சுப்போம். அது வேற டிபார்ட்மெண்ட். நீங்க க்ளோஸ் அப்ல வர ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத. பின்னாடி போ. எனக்கு புரியலனே என்னடா நடக்குது. பின்னாடி போ, பீச்சே சலோ. அதுக்காக முன்னாடி ஒன்லி ஃபேன்ஸ்க்கு முன்னாடி வரல. இதெல்லாம் நடந்துச்சான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா கர்மமும் நடக்குது. ஒரு கர்மம் நடக்கும் போது என் மைண்ட் வாய்ஸ், அண்ணே கவருது அண்ணே, ஐயோ. அதுதான் இன்னைக்கு வந்து ஷோ ஓப்பனிங்ல 9 கேஸ் சொல்லியும் எல்லாரும் இந்த கேஸ் தான் வாதாடணும், இது ஒரு கேஸ் தான் வாதாடணும்னு கேட்டு வாங்கி வீட்டுல பாதி பேர் 4 பேர் சேர்ந்து கமருதீன் மேலயும் பார்வதி மேலயும் வந்து கேஸ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கணும். ஆமா, கேஸுக்குள்ள கேஸ், அத்தனை கேஸ், 9 கேஸ் உள்ள 10 பேரு. அது சாண்ட்ரா கூட இன்னைக்கு பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கன்னா பாத்துக்கோயே. தண்டனை பத்தல சார் அப்படின்ட்டாங்க. அந்த கேஸ்ல எதுக்கு சம்பந்தமே இல்லாம எஃப்ஜேவும் பார்வதியும் சண்டை போட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. எஃப்ஜே அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு லாயர் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க, கோர்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா, இதத்தான் அவங்க சொல்றாரு. ஆனா அவங்க வந்து ஃபேமிலியை இழுக்காத, டோன்ட் டச் த ஃபேமிலி அப்படின்றாங்க. ஆனா அவங்க சுபிக்ஷாவை என்ன பேசினாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது அப்படிலாம் பண்ணி ஒரு நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினாங்களே. இல்லனே, பார்வதி வீட்ல சொல்லிருக்காங்க லாயர் ஃபேமிலின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து எஃப்ஜே சொல்றாரு லாயர் ஃபேமிலி பேசிருக்காங்க, தனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு நாங்க பேசிருக்காங்க. தான் சொத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் திவாகர் அவர்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாருன்னு ஆதரை நம்ம கிட்ட இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. தான் சொத்து, தன்னுடைய பர்சனல், தான் லாயர் ஃபேமிலி, இதெல்லாம் எதுக்கு? தான் ஒரு ப்ராப்பர் திருநெல்வேலி எதுக்கு? அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் எஃப்ஜே கேக்குறாரு. ப்ராப்பர் திருநெல்வேலிக்காரங்க எப்ப மதுரைக்காரங்களானாங்க? அப்ப திவாகர் பேச மதுரை கண்டிட்டு நம்ம மதுரை பக்கத்துல எல்லாம் பார்த்து நான் அவருக்கு மாப்பிள்ளை தேதி கொடுக்குறேன் திவாகர் சொன்னது. இப்ப திவாகர் அவருக்கு விபூதி அடிச்சாங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா தம்பி, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கிறேன். அங்க இருக்கிற அத்தனை இப்ப உன் போன்ல ஒரு 10 கான்டாக்ட் இருக்கும், என் போன்ல 10 கான்டாக்ட் இருக்கும். என் கான்டாக்ட்ல அந்த மனுஷனே கிடையாது.
இருக்கிறவன் இல்லாதவன். இப்ப தரம் தராதரம் பேசுறதுக்கும் எனக்கு வந்து சொத்து அதிகமா இருக்குன்னு ஒருத்தன் வந்து அங்க பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? திவாகர் அவர்களை காஸ்டிஸ்ட் நம்ம பேசுறோம். அப்ப பார்வதி அவர்கள் திவ்யா கிட்ட பேசும்போது நீங்க அவங்க சொந்தக்காரங்களா தான் இருப்போம், இவர் பேச எடுத்து கொடுக்குறாங்களே, அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும்? ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? போத் ஆர் சேம் அப்படின்றீங்களா? ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தனுஷ். சோ இதுல எல்லாத்துலயுமே நம்மளால வந்து இத பிரிச்சுலாம் பார்க்க முடியல. அண்ட் இந்த கேஸ் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் நிறைய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில வந்து வார்த்தைகள் பரிமாறப்படுது. அதுல வினோத் அவர்கள் ஒரு ஒன் சைடா இருக்கிற மாதிரி இருக்கும்போது எஃப்ஜே அவர்கள் வந்து அவங்கள சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லாதீங்க, என்ன சொல்லுங்க, அவங்கள சொல்லாதீங்க, இது மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அமித் ஏதோ லாயர் வேலையில ஏதோ பண்ற மாதிரி பண்ணாரு. ஜட்ஜு பண்ணும்போது ரொம்ப அருமையா பண்ணாரு. ஆட்ஸ் ஆஃப் பண்ணோம். இதை பார்க்கும்போது தலையில அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு என்ன ரூல்ஸ்னே தெரியல. இவங்க லாயர் ஃபேமிலின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அமித் சொல்றாரு, நீ ரூல்ஸ் படியாதா போய்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஆனா ரூல்ஸ் படின்றது இவன் கமருதனை ஏத்துன்றாங்க. கமருதீன் எப்படி விட்னஸ் ஆவான்? கமருதீன் மேல தானே உங்களுக்கு வந்து இது இருக்கு. இஸ் an accused இல்ல. as per the case குற்றம் சுமத்தப்பட்டவங்க எல்லாம் 2 பேரும். கரெக்டா இல்லையா? accused 1, accused 2. குற்றம் சுமத்தப்பட்டவர் A1 A2. ஓகேவா? இவங்களை இங்க பக்கம் ஏத்தணும்னா அது இவங்க விட்னஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஏத்துக்கன்னு இவங்க கோவப்படுறாங்க. அமித்துக்கு புரியல. அமித் சொல்றாரு இது கிடையாது, நான் சொல்றதையா கேட்கறாங்கன்னு அமித் புலம்புறாரு. எனக்கு இதெல்லாம் கூட விட்டுருடா, இதெல்லாம் விட்டுரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. டு டியர் சபரி ஃபேன்ஸ், எனக்கும் புரியல. சொல்லுங்க, கேளுங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா பேசினாரு, நல்லா ஆர்கியூ பண்ணாரு. அதெல்லாம் சூப்பரு. தலையில ஏதோ கட்டிட்டு வந்திருக்கானா ஒரு அட்வொகேட் கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தலைக்கட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணாங்களா, இல்ல தலைமுடியை சரி பண்ணணும் தலைக்கட்டு பண்ணாரான்னு தெரியல. அத பார்க்கும் போது எங்களுக்கு அவர் ஆர்குமெண்ட்டை விட அவர் தலையை நோட் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு மக்களே. அது தலைய ஒரு விதமா கட்டி இருந்தாரு பாருங்க, ஒரு தலப்பா கட்டு. கட்ட பஞ்சாயத்துல வரவங்க மாதிரி அப்படி கட்டிட்டு இப்படியா கோர்ட்டுக்கு வருவாங்க யாராவது? சரி, இந்த பக்கம் ஜட்ஜை திரும்பி போய் ஜட்ஜ் 2 கடுக்கனோட உட்காந்துருக்காரு. கடுக்கன கழட்ட மாட்டீங்களா ஜட்ஜு? கோர்ட் மாதிரியா நடக்குது அங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பாக்குற இந்த ஜட்ஜ் அண்ட் லாயர்ஸ் இந்த ஷோ டிவில பாப்பாங்க தெரியுமா? அந்த ஃபேமிலியில உள்ள பசங்க அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்பாங்க, இப்படிதான் நடக்குமா கோர்ட்டு? நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல கோர்ட்டுன்னு வாங்க போல. கடைசி கேஸ்ல கூட கேலி குத்தாக்கி இருக்காங்க பாத்தியா? அண்ணா இந்த கடைசி கேஸ்ல வந்து நிப்பார்ல ஒருத்தர் வச்சுட்டு, அவர் பேர் என்னன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவரே தவாலி, அவரே இல்லனே கடைசி கேஸ்ல. அவர் எதுக்கு அங்க இருக்குன்னு தான் எடுத்துட்டாங்க வேணான்ட்டு. அதுக்கு எதுக்கு ஒரு ரோல்? அதுக்கு எதுக்கு நான் இந்த ரோல் பண்ண என்ன பெர்ஃபார்ம் பண்ண அந்த தவாலியா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு வந்து உட்கார அப்படின்றாங்களோ? ஓகே, சோ அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் வக்கீல் மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பாரு, கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க. அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டீங்க இல்லையா, அதுல இது எல்லாமே இருக்கு இல்லையா, உள்ளடக்கம் இல்லையா, அப்புறம் ஏன் நீங்க பண்றீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாமே ஒரு ஜட்ஜா கேட்டாங்க. அதெல்லாம் அப்படி அக்ரிமெண்ட்ல போடலங்க, இப்படி அக்ரிமெண்ட். என்ன ஐயோ, பார்வதியோட உருட்டல் நம்மளால கஷ்டமா இருக்கு. அதான் இந்த கோர்ட் டாஸ்க் முடியுது. கடைசியில என்னதானே ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ் எதுக்கு போட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன கேட்டாங்க, வின் பண்ணன்ட்டாங்க. அது வந்து ரஜினி சார் பாபா கெட்டப்பாண்டா தலையில போட்டிருந்தது. ஓ, ரஜினி சார் பர்த்டே ஸ்பெஷலா? அது 1 ஹவர்ல போடலையேங்க, அது 1 ஹவர்ல காட்டலையே. ஐயோ, இது தெரியாம நாங்க வந்து சபரியை திட்டோமே, மன்னிச்சிருக்க மக்களே. இருந்தாலும் பாபாக்கு அவர் ட்ரிபியூட் பண்ணது ஓகே, பட் கோர்ட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, சொல்லிருக்கலாம், கத்தி வச்சிட்டு இருந்திருக்கலாம் கையில, சும்மா லாயர் கத்தியா வச்சிருக்கலாமா? புரியல தம்பி. தனுஷா கேஸ் ஆயிரும், சும்மா இரு. சொல்லிருக்கலாம் ஏதாச்சும் 1 ஹவர்ல, அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கலாம், 10 வாட்டி சொல்லி இருந்திருக்கலாம். இது பாபா நம்மளுடைய ஆட்கள் கீழே கமெண்ட்ல போட்டாங்க. இது என்னதான் சொல்ல வந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்டோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும்ல. கேஸ் ஒண்ணு நடத்தினாங்க, கடைசியில எந்த ஒரு பலனும் இல்லாம முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களாலதான் இந்த இது பிரச்சனைன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதான் சொன்னேன், இவங்க கோர்ட்டாவும் நடத்தல, ஜட்ஜும் ஒழுங்கா இல்ல, ஆர்குமெண்ட்டும் ஒழுங்கா இல்ல. இதுல வந்து இவங்க சூப்பர் அவங்க சூப்பர்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கத்தினே இருக்காங்க, காது வலிக்குது.
பேசாத பார்வதி அவர்களுக்கு மேல பேசிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். நினைச்சா வெளியில போகன்னு அனுப்பிச்சிடலாம். இல்ல நீங்க உள்ள உட்கார வச்சு இது பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. பவர் அத்தாரிட்டி வியானா பேசுனது மட்டும் ஓகேவா இருந்துச்சு. அக்ரிமெண்ட் கண்டென்ட் அந்த ஒரு லைனு. அது தவிர இன்னைக்கு அந்த கோர்ட் இதுல ஒண்ணுமே கிடையாது. ரம்யா ஜோ எதுக்கு மேல வந்து நின்னாங்க, என்ன பதில் சொன்னாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பேசும்போது சாண்ட்ரா அவர்களுக்கும் ரம்யா திவ்யாவுக்கும். அவர்களுக்கும் ஓட்டு குத்திட்டாங்க. ஆனா அதுல வந்து கமருதீனையும் பார்வையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா ரோவ. அவர்கள் திவ்யா அவர்கள் மேல இருக்க மொத்த வன்மத்தையும் இன்னைக்கு வந்து 24/7 கொட்டிட்டாங்க. சொல்றாங்க ரொம்ப பார்வதிட்ட ரொம்ப பேசுறாங்க. ம். சாண்ட்ரா சொல்றாங்க. தெரிஞ்சிருச்சு. பாத்தியா? இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் உள்ள வச்சுட்டே இருந்திருக்காங்க. அங்க வந்து யாரு வீட்ட விட்டு வெளில போவான்னு கேட்டதுக்கு சாண்ட்ராவ சொல்லிட்டாங்களாம் திவ்யா. அங்க அதுதான். புடிச்சுக்கிட்டாங்க. அத அதையும் சொல்லிட்டாங்க. புடிச்சுக்கிட்டு அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எனக்கு ஒரு க்ளூ குடுத்தாங்க. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுதுன்றாங்களே. விஜய் சேதுபதி இன்னொரு க்ளூவும் குடுத்தாங்க. பார்வதி உங்களுக்கு மகுடி ஊதுறாங்க. நீங்க பாம்பு மாரி ஆடுறீங்கன்ட்டு. அந்த க்ளூ எப்ப பிடிக்க போறீங்க சாண்ட்ரா நீங்க? எஃப்ஜே வெஸ் கமருதீன். பிரச்சனை எஸ். நம்பர் 1, பிரச்சனை நம்பர் 2. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பிரச்சனைங்க 2 பிரச்சனையை தூக்கி வெளில தூக்கி போட்டா வீடு அமைதியா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர இன்ஸ்டாகிராம்ல வந்து குடுத்துட்டு போங்க. அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோ மைக்கேல் மற்றும் விஜய் தர்ஷ். லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.